பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பவித்ரா வந்து ஜாக்லின் கூடயும் இன்னொரு பக்கம் தீபக் கிட்டையும் ஒரு மோதல் பாத்ரூம்ல ஏற்பட்டிருக்கு. அந்த மோதலை பத்தி பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் ரவீந்திரன் சார் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். மக்களே, பணப்பொட்டி யாரை எடுக்க வைக்கணும் அப்படின்றது கிளியர் கட்டா தெரிஞ்சு பணப்பொட்டி எடுக்க வேண்டிய நபர்கிட்ட அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணி விட்டாரு. அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. தற்போதைய நிலைமையில முத்துக்குமார் வந்திருக்கவங்க எல்லாம் என்னென்ன பண்ண போறாங்கன்ற மாதிரி சில விஷயங்களை யோசிச்சு வச்சிருக்கார். அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் ஒச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பாத்ரூமில் ஒரு பக்கம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டர் போயிருக்கு. ஸோ லைன் ஆர்டர் போயிருக்கு. ஒருத்தர் குளிக்கிறதுக்கு தான் ஆர்டர் மாதிரி போயிருக்கு. அதில் என்ன பண்ணியிருக்காங்க, பவித்ரா வந்து குளிக்கிறதுக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, ரியா போயிட்டு பவித்ரா குளிக்க வேண்டிய நேரத்தில் ரியா போயிட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. பவித்ரா என்ன பண்ணிருக்காங்க, அப்போது குளிக்கணும்னா பாத்ரூமில் இருந்திருக்கணும், பக்கத்துலேயே இருந்திருக்கணும். பாத்ரூமில் இல்லாமல் உட்காந்து வெட்டி கதை பேசுறதுக்கு வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. எப்படி ரியாவை குளிக்க சொல்லிட்டு மேடம் வெளியே வந்து உட்காந்துட்டு வெட்டி கதை பேசியிருக்காங்க. வெட்டி கதை பேசிட்டு இருக்க நிலைமையில பாத்தீங்கன்னா, அடுத்ததா பாத்தீங்கன்னா தீபக் அங்க போயிட்டு பாத்ரூம் ஃப்ரீயா இருந்திருக்கு. தீபக் குளிக்க போயிட்டார். தீபக் குளிச்சிட்டு இருக்க டைம்ல இங்க அங்க ஒரு சோபா இருக்கும்ல பாத்ரூம் ஏரியால, அங்க ஜாக்லின் உட்காந்து வெயிட் பண்ணிருக்காங்க. அடுத்த குளிக்க போறதுக்கு ஜாக்லின் வெயிட் பண்ணிருக்காங்க. இப்ப ஜாக்லினோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க, தீபக் குளிக்க போறாரு, காலியா இருக்கு, நான் வெயிட் பண்றேன், அடுத்து எவனும் போக கூடாது, நான் வெயிட் பண்றேன். அந்த இடத்துல போய் பார்த்தா போயிட்டு சண்டை போடுறாங்க. பவித்ரா, நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கேன், எனக்கு தான் அடுத்துன்னு போது, ஏமா நான் இங்கே வெயிட் பண்ணிருக்கேம்மா, இப்போ ரொம்ப நேரம் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேம்மா, இது எனக்கு தான்மான்ற மாதிரி ஜாக்லின் கேட்குறாங்க. இல்லடி நான் சொல்லிட்டு போனேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. யார்கிட்ட சொல்லிட்டு போனீங்க, என்கிட்ட எல்லாம் நீ சொல்லிட்டு போல, சொல்லிட்டு போனா இதெல்லாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டு தானே? இப்போ நீங்க எனக்கு இந்த ஆர்டர் இருக்கு அப்படின்னா நீங்க யார்கிட்ட சொல்லியிருக்கணும், யார் யாரெல்லாம் இது இருக்காங்களோ உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அதை சொல்லாம நீ ஒரு நபர்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிட்டு பாத்ரூம் காலியா இருக்குன்னு தெரிஞ்சு இவங்க வந்து வெயிட் பண்றது இவங்களோட தப்பா? இவங்களோட தப்பு. இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க, ரியா வந்து என்னோட தப்பு தான், நீங்க சண்டை போடாதீங்க, என்னோட தப்பு தான்ன்ற மாதிரி ரியா வந்து சொல்றாங்க. இது ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இல்லை, என் தப்பு தான். நான் வந்து பவித்ரா கிட்ட கேட்டு தான் குளிக்க போனேன். வந்த உடனே பவித்ரான்னு கத்தினேன், பவித்ரா இல்ல, நான் அந்த பாத்ரூம்ல பவித்ரா குளிக்கிறாளோன்னு நினைச்சு நான் விட்டுட்டேன், அது என் தப்பு தான். நம்ம பவித்ரா சொல்றாங்க, நான் அந்த பாத்ரூம்ல குளிக்க மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, அப்புறம் என்னன்ற மாதிரி ஒரு சின்ன தீபக் நான் வெளியே வாங்க, எல்லாம் உங்களால தான் பிரச்சனை வருது, 5 நிமிஷம் நீங்க போறது, இதனால எனக்கு பிரச்சனை ஆகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஜாக்லின் என்ன பட்டாங்க, இந்த பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்ரூம் குளிக்க போயிட்டாங்க. குளிக்க போகும்போது எனக்கு சொன்னது தெரியாது பவித்ரான்னும் போது, நீ எங்க எல்லாருக்கிட்டையும் சொன்னியான்னு கேட்குறாங்க. நான் அவகிட்ட சொல்லிட்டு போனேன்டி, அவகிட்ட சொல்லிட்டு போனால் அது அவங்களோட ஃபால்ட்டு தானே தவிர்த்து எல்லாருக்கிட்டையும் சொல்லலை. அந்த இடத்துல ஜாக்லின் மேலே தப்பே கிடையாது. இவங்க வந்து ஒரு நபர்கிட்ட சொல்லிட்டாங்க, அந்த நபர் உங்ககிட்ட கன்வே பண்ணலன்னா அது உங்களோட தப்பு. ஒன்று அது சரௌண்டிங்கில் இருக்கணும், அந்த சரௌண்டிங்கும் இல்லை, வெளியே உட்காந்து கதை பேசிட்டு இருக்கவங்க வந்து அவங்க கத்தி பார்த்துருக்காங்க, ஆள் காணும் போது அடுத்தவங்க குளிக்க தான் போவான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அடுத்து தீபக் குளிச்சுட்டு வராரு. ஆனா எப்பவுமே நீங்க அப்படிதானே பண்றீங்க, 5 நிமிஷம் பண்றீங்க, நான் குளிக்க வேண்டிய இடத்துல நீ போயிருங்க அப்படின்னும் போது உடனே நான் சொல்லிட்டு போனேன், நீ என்கிட்ட சொல்லிட்டு போனியாமா, என்கிட்ட சொல்லிட்டு போனியான்னு தீபக் கேட்கிறாரு. இல்ல அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் நீ சொல்லிட்டு போயிருக்கணும், சொல்லிட்டு போயிருந்து நீ பேசினா ரைட்டு, சொல்லிட்டு போகாம இப்பெல்லாம் பேசாதமான்ற மாதிரி அந்த இடத்துல தீபக்கும் பல கேள்விகள் கேட்கிறாரு. பவித்ரா இதான் சான்ஸ்ன்னு கத்துவாங்கல்ல, அந்த கத்தல்ஸை நம்ம பார்க்க முடிஞ்சு, அது தப்பு வந்து அவங்க சைடு தான் இருக்கு. ஆனா அடுத்தவங்களை வந்து கத்துறது எப்படி, கரெக்டா இல்லையா? அது லாஜிக்கே இல்லை, சிம்பிளி வேஸ்டா தான் எனக்கு பட்டுச்சு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியே கார்டன் ஏரியாவில் ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் போடுது. ரவீந்தர், சாச்சனான், சுனிதா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ரயான், இவங்க 3 பேருக்கு டிஸ்கஷன். வெளியே யார் யாருக்கெல்லாம் ஓட் பேங்கிங் இருக்கு, எதனால ஓட் பேங்கிங் வருது, என்னெல்லாம் பண்ணியிருக்குங்கன்ற மாதிரி டே 1ல இருந்து அந்த சிம்பத்தி ஓட்ஸா இருக்கட்டும், கேம் பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அது அழுததா இருக்கட்டும், இதன் மூலியமா நிறைய கன்வர்ஷன் நடக்கும் ஓட்டு, இதன் மூலியமா நிறைய ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் அந்த இடத்துல கொடுத்து முடிச்சிட்டாரு. இப்படி இதெல்லாம் பண்ணியிருக்க வேணும், டீட்டெயில் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்துட்டாரு. ஏன் இப்போ மஞ்சுரி எவிக்ட் ஆனாங்கன்னா, மஞ்சுரிக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஓட் பேங்கிங் இல்லை, அந்த ஓட் பேங்கிங் எடுக்கிற டெவலப்பிங் ப்ராசஸ்ல தான் இருந்தாங்களே தவிர்த்து, போன வாரம் அவங்க முத்துக்கு எதிராக திரும்பினது ஒரு மிகப்பெரிய பாதிப்பா மாறிடுச்சு. அவங்களுக்கு சடனா அந்த ஒரு பாதிப்பா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் இதுவா இருந்ததால அவங்க எவிக்ட் ஆனாங்க. இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருந்திருக்கு அப்படின்றத ஓப்பனா போட்டு உடைக்கிறார். இதுல என்னன்னா, ப்ரோக்ரஸிவ் ஓட் பேங்கிங் ஃப்ரம் த டே 1ல இருந்து அவங்க ப்ரோக்ரஸ் ஆகிட்டு வரதால அந்த ஓட் பேங்கிங் கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகுது. நீ இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்க, நீ இப்பதான் போன வாரம் பெருசா ஸ்டார்ட் பண்ணிருக்க, உனக்கான ஓட் பேங்கிங் அந்த அளவுக்கு பெருசா ஏறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ரொம்ப ரொம்ப லோவா இருக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர்.
அப்படின்றத உடைக்கிறாரு. நீ அதுக்கேற்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்கணும். சிம்பத்தி இந்த மாதிரி பண்ணியிருக்கணும். அது எங்கெங்க உங்களோட இதுவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கணும். இதில் நீ பல இடங்களில் தவற விட்டுருக்க. அதுதான் உனக்கு ஒரு மேஜர் ஃபால்ட்டாக அமையும். அதில் குறிப்பாக வந்து நீ பேச்சாளர்கள் மட்டும்தான் இப்படி இருக்காங்கன்ற மாதிரி பேசியிருந்தாரு. அது ரொம்ப தப்பு. அந்த இடத்துல நீ வேற மாதிரி பேசியிருந்தேன்னா உன்னோட ஓட்டு கன்வர்ஷன் மாறி இருக்கும். அவனுக்கு அழுக வரலனால அது வேற மாதிரி மாற்றி வச்சிருக்கலாம். இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் அது நீ பண்ணலை, ரிஸ்கா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு பணப்பொட்டி எடுக்க வேண்டிய நபர்களில் எனக்கு 3 பேர் இருக்காங்க. விஷா, அருண், பவித்ரா, நீ, இந்த 3 பேர்ல. ஸோ அதில் நீ எடுத்தா உனக்கு ரொம்ப ரொம்ப பாசிபிளாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது நான் பார்க்குறேன். ஏன்னா டிக்கெட் ஃபினாலையும் வின் பண்ணிட்ட, பணப்பொட்டியும் எடுத்துட்ட, அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு வாய்ப்பும் கொடுத்தன்ற பேர் உனக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீ அதில் போனேன்னா டாப் 4ல டாப் 3ல போகிற ப்ராபபிலிட்டி உனக்கு இருக்கா? அந்த ப்ராபபிலிட்டி வெரி வெரி லோ ரயான். போகிறதுக்கான ப்ராபபிலிட்டியே இல்லை. நீ ஒன்று இதை தான் எடுக்கணுன்ற மாதிரி எங்கள் சொல்லி முடிச்சு விட்டாப்புல. ஐ மீன் ஓட் பேங்கிங் பெருசாக இல்லை அப்படின்றத ஓப்பனாக உடச்சி விட்டார் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. நீ அதை எடுத்துகிட்டு போனேன்னா உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படியா இருந்தாலும் நீ டாப் 5ல தான் இருக்க போகிற அப்படின்ற அங்கீகாரம் உங்ககிட்ட இருக்கு. பொட்டி எடுத்தால் அதனுடைய அங்கீகாரமே இருக்கும்ன்ற மாதிரி சொல்லி கிளியர் கட்ட அந்த இடத்துல முடிச்சிருந்தார். அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. ஓகே, அடுத்து முத்துக்குமரன் இந்த கார்டன் ஏரியாலேருந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை சொல்கிறாரு. இந்த கேமில் பல பேர் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்தாங்க. இதில் வர்ஷினி, நீங்கள் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு மெமரிஸை கிரியேட் பண்ணியிருக்கலாம். இந்த கேமை பொறுத்தவரையும் வந்திருக்கீங்க. அது நல்லாவே உங்களோட பார்க்கும்போது தெரியுது. அதனோட விஷயங்கள்லாம் அப்படி தான் ஃபோக்கஸ் ஆகுதுன்றது நான் பார்க்குறேன். இதே ரியாவோட கேம் பிளே வந்து ரியா வந்து என்ன பிளான் பண்ணி வந்திருக்கான்னா, போன வாட்டி வந்து ரொம்ப வேகமாக பல விஷயங்கள் பண்ணிட்டு போயிட்டா. இந்த வாட்டி நின்று நிதானமாக அவரால் என்னெல்லாம் செயல்பட முடியுமோ, என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நோக்கி அவளுடைய ஃபோக்கஸும் ட்ராவல் இருக்கிறதை என்னால் உணர முடியுதுன்றதையும் ரியா அதுக்கு அணைக்கிறார். 3வது ரவீந்திரன் சாரை பொறுத்தவரையும் அவர் டைட்டிலில் யார் யார் இருப்பா, என்ன பண்ணணும், அவருக்கு என்ன பண்ணால் அங்கே போகணுன்றது எல்லாமே தெரியும். ஸோ ஆல்ரெடி இங்கே பணப்பொட்டி டைட்டில் இது எல்லாம் டிசைட் ஆகிருக்கணும். ஆஸ் எ ரிவ்யூவராக என்ன பண்ணுவார், இங்கே இருக்கிறத அப்படியே புரட்டி போட்டு மாற்றி விடணும். அப்போ மாற்றி விட்டா தானே அவருக்கு பெருமை, மாற்றி விட்டா தானே அவருடைய செயல்முறை இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை பண்ணுறதுக்கான முயற்சிகள் வேற லெவலாக நடக்கும் அப்படின்றத ஓப்பனாக உடைக்கிறார். அடுத்து சிவகுமார் அவருக்கு சில விஷயங்கள் பண்ணலை, இது பண்ணலை அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வச்சுருக்காங்க. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனாக இதை பயன்படுத்தி ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நிறைய எடுத்து பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்படின்றது தான் சிவாவை பார்க்குறேன். அடுத்து சாச்சனா வந்து ஒரு இப்போ டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், டபுள் மனப்பான்மையில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வர்ஷினி மாதிரி ஜாலியாக இருக்கலாம், ஃபன்னாக இருக்கலாம்னு வராங்க. ஆனால் இப்போ என்னென்னா அந்த கப்புக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா, எப்படி அந்த கப்புக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அந்த வாய்ப்பை ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு ஏன் போகக்கூடாது மாதிரி யோசனை அவங்க மண்டையில நிறைய ஓடிட்டு இருக்குன்றதை நான் பார்க்கிறேன். எப்படியாவது சான்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ற ஒரு குழப்பத்துல இப்படியும் போகாம அப்படியும் போகாம அலைஞ்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொன்ன உடனே சாச்சனா, நான் வெளியே போயிட்டு இதே நினைப்பல, இதோட நினைவுகள் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், இது கூட தான் டிராவல் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க. அதுக்கும் நான் வெளியே போயிட்டு வந்தா என்ன பண்ணிருப்பேன்ற மாதிரி முத்துக்குமரன் பேசி இந்த மாதிரி டாபிக் தான் காலைல இருந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ அடுத்தடுத்து அப்டேட்ல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.